ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க 2K கப்பல் மணிமது. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்துதான் இவ்ளோ பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இவ்ளோ பேட் கமெண்ட்ஸ் வருதுன்னா அது இப்ப மட்டும்தான். கண்டென்ட்டுக்காக பண்றீங்க. நாங்க இது வரைக்கும் கண்டென்ட்டுக்காக பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நாங்க எப்படியோ வீடியோ போட்டிருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா இவனோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு நீங்க போய் எங்க vlogல எதுல வேணா செக் பண்ணி பார்க்கலாம். நார்மல் ரீல்ஸ் தான் போட்டுருப்போம் தவிர ஒரே ஒரு வீடியோ வந்து பிரெக்னெண்டா இருக்குன்னு ரிவ்யூ அதுவும் வந்து கேப்பீங்க. எங்களுக்கு வந்து பிரெக்னெண்டா இருந்தப்போ வந்து ரீச் வந்து யூடியூப்ல வந்து எது போட்டாலும் வந்து 1 lakh வியூஸ் போயிடும். நாங்க யூடியூப்ல போய் பாருங்க, நாங்க வீடியோக்காக சம்பாதிக்கிறதுக்காக வந்து நாங்க இது வரைக்கும் யூடியூப்ல வந்து வியூஸ்க்காக வந்து நாங்க போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நாங்க பிராங்க் போட்டிருக்கலாம். நிறைய பேர் பிராங்க் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. நாங்க சொல்லி வச்சு பிராங்க் எடுத்தாலுமே எங்களுக்கு வந்து எப்படியுமே 1 டேலே 1 lakh வியூஸ் போயிடும் எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம எதுக்கு ஏமாற்றி நம்ம வீடியோ போட்டு அது எப்படியும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்காகவும் போடல. அப்புறம் ப்ரெக்னென்ட்டுக்காக நிறைய பேர் எவ்வளவோ சேனல் வந்து இந்த பிரெக்னன்சியை வச்சு எவ்வளவோ ரியாக்ஷன். ஆனா ஒருத்தவங்க கேக்குறாங்க, இல்ல அவங்க வந்து ஹஸ்பண்ட் ரியாக்ஷன், ஃபேமிலி ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் பேபி ரியாக்ஷன் வீடியோ எடுத்து போடணும்ல, அதனாலதான் சொல்லாம. இவ கூட சொல்லியிருந்தா அந்த குளிக்கிறது, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கிறது எடுத்து போடலாம், ஃபர்ஸ்ட் டைம் தூங்குறது, என்னென்னமோ இருந்துச்சு. எவ்வளவு பேர் என்னென்னமோ போட்டாங்க. நாங்க வந்து பிரெக்னென்ட் டைம்ல வந்து நாங்க அவ்வளோவா எந்த வீடியோவும் போடல. அதையும் தாண்டி இப்ப நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எங்க சுச்சுவேஷன் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதோட விளைவு வந்து நிறைய பேர் அது கீழே வந்து எவ்வளவு பேர் என்ன எஸ்ஆர் நோன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஏன் நாங்க இப்ப எஸ்ன்னு சொல்றது பெருசு இல்ல, அதுக்கப்புறம் நோன்னு சொல்லும் போது அது வந்து அதுவே வந்து ஒரு கண்டென்ட் ஆயிரும்ல. அப்புறம் வந்து நிறைய பேர் ஏன் முன்னாடியே நோன்னு சொல்லிட்டு இப்போ பேபி இருக்கு எங்களுக்கே தெரியும் அப்புறம் ஏன் நோன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். இன்னும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் செக்கப்பே நாங்கள் போகல. இது வந்து எங்களாலேயே இது என்ன ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சு. ஆனால் எல்லாமே இவளுக்கு கரெக்டாக எல்லாமே நடந்து. அதில் வந்து ஒரு கமெண்ட்ல வந்து இவர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு இல்லைன்னு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இருக்கிறதையா இல்லைன்னு சொல்றீங்க. அதுவும் இல்லாமல் நான் அந்த இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு அந்த நம்மளை திட்டுறவங்களை எல்லாம் போய் பார்த்தேன். அவங்க வந்து நம்மளை தெரியாதவங்க, இந்த ஃபாலோ பண்ணாதவங்க, அதுக்கப்புறம் இந்த டிபி வைக்காதவங்க, ஒரு 100க்கு 90% வந்து இந்த மாதிரி தான். நம்மளை முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணியிருக்கவங்களுக்கு நம்மளை பத்தி ஃபுல்லா தெரியும். இவங்க இப்படிதான், இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும் இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணலாம். நம்மளை ஃபாலோவே பண்ணாதவங்க, அதுக்கப்புறம் இந்த கூட்டத்துல கோவிந்தா போடுற மாதிரி இப்போ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு கீழே இவங்கள ஏன் கேக்குறீங்க எங்களுக்கு திருப்பி திட்ட வந்து திருப்பி நாங்க ரிப்ளை பண்றதுக்கு. இன்னைக்கு காலையில எனக்கு உண்மையாவே நான் மனசு கேட்கல. எனக்கு அப்படி இருந்தும் நிறைய பேர் எங்களோட சிச்சுவேஷன் புரிஞ்சவங்களும் இருக்காங்க. அவங்களும் கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாங்களே பாத்திருக்கோம், அவங்க பேசுறதுக்கு பதில் ரிப்ளை வந்து ரொம்ப வல்கரா போடுவாங்க. எங்களுக்கும் அதை திருப்பி போடலாம், ஆனா அந்த கமெண்ட்டுக்கு வந்து நம்ம திருப்பி போட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு நாங்க டெலிட் தான் பண்ணுவோமே தவிர இப்போ நாங்க வந்து நிறைய டெலிட்டே பண்ணல. எதனால நம்ம இன்னும் சொல்லல அப்படின்றதுக்கு வந்து பின்னாடி நம்ம சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே எங்களுக்கு வந்து இப்பவுமே இந்த vlog எதுக்கு எடுக்கிறோம்னா, எங்களுக்கு அந்த வீடியோல வந்த கமெண்ட்ஸ் வந்து தாங்க முடியல. நாங்க யாரையும் தப்பு சொல்லல, எஸ்ஆர் நோன்னு சொல்லிடலாம். அதுல வந்து கேக்குறாங்க, வியூவர்ஸால தானே நீங்க வந்தீங்க, வியூவர்ஸ்க்காக இப்ப நீங்க சொல்லணும். அது உண்மைதான், நாங்க இல்லன்னு சொல்லவே இல்லைங்க. அப்கோர்ஸ் வியூவர்ஸ்னால தான் நாங்க இந்த அளவுக்கு இருக்கோம். வியூவர்ஸ் சொல்றது அவங்க வந்து எங்க ஃபேமிலி மாதிரி தான். நாங்க வந்து இத சொல்லணும் அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் அதுவுமே எங்களால எஸ்ன்னு சொல்ல முடியல, நோன்னு சொல்ல முடியல. இப்போ சொல்லுங்கப்பா பெருசா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா நாங்க முன்னாடி போய் பார்த்தோம், டாக்டர் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும்னு சொல்றாங்க. எங்களுக்கே இது என்னன்னே புரியல. இப்போ போறோம், இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போறோம். வந்து நாங்க போயிட்டு வந்துட்டு டீடைலா சொல்லிடலாம். சரி இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம இதை சொல்லிடலாம் அப்படின்றக்காக இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னோடனே இன்னைக்கே நீங்கள் இந்த வீடியோலேயே நாங்கள் ரிவீல் பண்ணிடுறோம் மது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நாங்கள் கண்டென்ட்டுக்காக உண்மையாலுமே பண்ணணும்னு நினச்சிருந்தா வைங்களேன், நாங்கள் இந்நேரம் எங்கேயோ போயிருப்போம். உண்மையாக நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருப்போம். தம்பி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து 3 வருஷம் பேபி இல்லாமல் அதுக்கப்புறம் இவன் வந்து ஆனா அடுத்தடுத்துங்கும் போது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் அதுவே வந்து நமக்கு நல்லபடியாக இருக்கணுங்கிற பயம் இருக்கு எங்கள் மனசில். அது வந்து எங்களுக்கே கன்ஃபார்மா தெரியாதப்ப நாங்க எப்படி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம்? நாங்க இப்ப இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லன்னு அதுவே வந்து ஃபுல்லா கண்டென்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேக்கும்போது அப்பதான் ஒருவேளை வயிறு பெருசாயிட்டே இருக்கு, ஒருவேளை போய் செக்அப் பண்ணி. எனக்கு தொப்பை இருக்குங்க, உண்மையாவே சொல்ல போனா எனக்கு பெரியவே தொப்பை. இவளுக்கு வந்து தைராய்டு இருக்குன்னு தெரிஞ்சது உங்கனாலதான்.
அப்புறம் அவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு செகண்ட் டைம் பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சது உங்களால தான். ஏன்னா எல்லாமே கரெக்ட் டைம்ல எல்லாமே நடந்துட்டே இருந்தது. நாங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. என்னடா வயிறு பெருசா இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்களா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்ததுலதான் பாசிட்டிவ்னு காமிச்சு. இத்தனைக்கு எனக்கு நார்மலா எல்லா மாசமும் பீரியட்ஸ் ஆயிட்டே இருந்துச்சு, ஒரு நாள் கூட தள்ளி போல. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு பிரெக்னன்சி கார்டுலயுமே வந்து 2 கோடு காமிக்கல. ஓகேங்க, நாங்க இதை சொல்லலாம்னு நினைச்சோம். யாரும் எங்களை திட்ட வேண்டாம். டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு என்னன்னு சொல்றோம். ஹாஸ்பிட்டல் வர்றது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா அவ கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைய வச்சு சமாளிக்கிறது, ஐயோ சரியான பாடு. டேய் எல்லாத்தையும் அம்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டேய் யாரை பார்த்தாலும் சிரிச்சிடுறான். ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய் பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு. பிளைன் கிஸ் பிளைன் கிஸ். தேவி பிளைன் கிஸ் எப்படி கொடுப்பாங்க? அப்படியா? பாய் பாய் சொல்லிடு. டோக்கன் போட்டியா? சரியான கூட்டம். நீ விட்டுட்டு போயிடுற, ஆனா இவனை வச்சு சமாளிக்கிறது தான் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவான். டேய் டேய் டேய், ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அவன் பாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஃபைல் போடலான்னு கேக்குறாங்க. ஃபைலே போடலங்க, ஒரே ஒரு செக்அப் தாங்க வந்தேன். அதுவே என்னன்னு தெரியலங்க. அப்புறம் எப்படிங்க ஃபைல் போடுவாங்க? சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு தடவை எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் தைராய்டு டெஸ்ட் ரிப்போர்ட்டும் அதுக்கு முன்னாடி எடுத்த தைராய்டு டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்குல்ல. இன்னைக்கு சரியான கூட்டம் இல்லை. கூட்டமா இருக்கும்னு செவ்வாய்க்கிழமை வந்தோம். செவ்வாய் புதன் டாக்டர் லீவுன்னு சொல்லிட்டாங்க. சரி இன்னைக்கு வந்தா இன்னைக்கு 2 நாள் லீவ் இல்லை. இப்போ நாளைக்கு வந்துருக்கலாமா? அப்படியே அப்புறம் அவ்வளோதான், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆமாம், யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ உங்கள்கிட்ட இங்கே பயப்பட வேண்டியதான். ஓகே, இன்னைக்கு என்ன முடிவு? இன்னைக்கு முடிவை சொல்கிறோம். இன்னைக்கு 12வது டோக்கன் எப்படி 12 மணி ஆயிரும். The next day நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம். ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மது ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. இதை பற்றி நாங்கள் ஏன் சொல்லலை அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த ப்ரெக்னன்சிக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து லைஃப்லேயே எதிர்பார்க்காத ஹிஸ்ட்ரி. தைராய்டு இருக்கனால வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்கிறத தாண்டி எனக்கு வந்து மே மாதம் 15ஆம் தேதி வந்து தைராய்டு ரொம்ப உடம்பு இழைச்சி ரொம்ப ஒல்லியாயிட்டேன். அப்போ இவர் சொன்னார், தைராய்டு கண்ட்ரோல் இல்லை போல, ரொம்ப உடம்பு போயிடுச்சு, நம்ம போய் செக் பண்ணி. ஏன்னா நாங்கள் வந்து தம்பி தேவ் வயிற்றுல இருந்தப்போ 9 மாதத்துல தைராய்டு டெஸ்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை, நான் ரெகுலராக டேப்லெட் போட்டுகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் நாங்கள் போய் செக் பண்ணப்போ ரொம்ப 0.001 வந்துருச்சு. டிஎஸ்ஹெச் மட்டும் அப்படி இருந்துச்சு. அப்புறம் இவர் செல்வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ ஒரு தொண்டை டாக்டர் இருக்காங்கன்னு நாங்கள் போனோம். அப்புறம் டேப்லெட் வந்து 5 mg எடுத்துட்டு இருந்த இடத்துல 10 mg மாற்றி கொடுத்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை 3 மாதம் போடுங்க, இந்த டேப்லெட் 3 மாதம் போட்டுட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டு, அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி எங்களை திருப்பி டெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஹாஸ்பிட்டலில் சொல்லிவிட்டாங்க. இதுக்குள்ளே என்னாச்சுன்னா, எங்களுக்கு ஆகஸ்ட் நாங்கள் டெஸ்ட் எடுக்க போகல. சரி உடம்பு நல்லா தான் இருந்துச்சு, சரி டெஸ்ட் எடுக்க போகல. ஒரு ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லலாம் ஒரு மாதிரி பாடியை ஒரு மாதிரி அப்நார்மலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் வயிறு ரொம்ப பெருசா இருந்துச்சு. கிச்சன்ல சாப்பாடு செய்யும் போதெல்லாம் வயிறு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா பாருங்க, நாங்க எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டோம். எங்க லாங் ட்ரெயின்ல போயிட்டு வந்தோம். கார் பைக் அந்த vlog கூட போட்டுருப்போம். அந்த கரடுமுரடான இடம் அதெல்லாம் ஒவ்வொன்றும் எங்க அக்கா வீட்டுக்கு போற இடம்லாம் அங்க எங்க எப்படியோ போயிட்டு வந்துட்டோம். ஆனா இது இருக்கணும்னு இருந்திருக்கு போல. வயிறு பெருசாயிட்டே இருக்கதான் நாங்க போயிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா எங்களுக்கு அது வரைக்கும் உண்மையாலுமே எங்களுக்கு தெரியவில்லை. கடைசி இப்போ 1 month தானே தெரியும். அதான் நாங்க வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி நாங்க வந்து வயிறு பெருசா இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ. ஆனா நார்மல் பீரியட்ஸ் எல்லா மாசமும் நார்மலா இருந்துச்சு. எதுவுமே தள்ளி எல்லாம் நாங்களே பயந்துட்டோம், ஒருவேளை ஏதாவது வேற ஏதாவது ப்ராப்ளம் வயிறுல ஏதோ ப்ராப்ளம் போல. லைஃப் கார்டுல நாங்க போய் செக் பண்ணோம். லைஃப் கார்டுல செக் பண்ணப்போ இவளுக்கு வந்து பாசிட்டிவ். அம்மா 14 weeks ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. எனக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்ன ஒரு இதுனா கார்ட்லயுமே வரல, கார்ட்லயுமே செக் பண்ணாங்க. அப்ப கண்டிப்பா ஏதாவது ப்ராப்ளமா தான் இருக்க மாட்டிருக்கு. இது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், ஏதாவது பெரிய ப்ராப்ளமா இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி லைஃப் கார்டு போய் செக் பண்ணணும். 14 weeks அப்படின்ட்டாங்க. உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் வர சொல்லுங்க, நான் உள்ள போறேன், நீங்க ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு கேட்டாங்க. இவ அழுகிறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி, எனக்குமே கை காலம் படப்படன்னு ஆயிடுச்சு. 14 weeks ஆயிடுச்சு, என்னடா இருந்ததே தெரியல, என்னடா அப்படின்னு. அப்போ ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, அந்த ஸ்டக் ஆகி இருப்பாங்க. வெளியில வர்றதுக்கே இது எப்படி நம்ம அடுத்தடுத்து நம்ம அம்மாட்ட. அப்புறம் நாங்க வீட்ல சொல்லல, 3 நாள் வந்து நாங்க வீட்ல சொல்லல. எங்களுக்கு அங்க பார்த்தது வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இல்ல. டக்குன்னு போனாங்க, வச்சாங்க,
பார்த்துட்டு உடனே எப்படி இருக்குமா அப்படின்னு டேப்லெட் எழுதி ஸ்கேனுக்கு வந்தாங்கன்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து நாங்க போன பேபிக்கு பார்த்தோம்ல, மறுபடியும் சரி அங்கேயும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க போனோம். அதுக்கு இடையில வந்து நாங்க இங்க செக் பண்ணிட்டு இவங்க மாமா வீட்டுக்கு கோத்தகிரிக்கு போயிட்டோம். அங்கேயும் போயிட்டு அது ஹில்ஸ் தானே, அங்க போயிட்டு அதுக்கு அடுத்து 3-4 நாள் கழிச்சு நாங்க மறுபடியும் இங்க போனோம். மேம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த மாதிரி குழந்தை இருக்குன்னு சொல்லல, இப்படி இருக்கு மேம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு 15 வீக்ஸ் என்ன இவ்வளவு பெரிய குழந்தை உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஒரு மாத்திரையோ எதுவும் நாங்க போட, ஆனா எங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப நாங்க எஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் கூட பண்ணிருந்தீங்க, நாங்க நோன்னு சொல்லிருந்தோம். அதுக்கு நாங்க எஸ்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும் போது அதை மறுபடியும் நாங்க நோன்னு சொன்னோம்னா எங்களுக்கே தெரியாது. அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சிருந்து நான் எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் மாத்திரை எதுவுமே போடாம இருந்து ஏதாவது ப்ராப்ளமா இருந்து மறுபடியும் நாங்க அது நோன்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக எல்லாரும் பண்ற மாதிரி இவங்க கண்டென்ட்டுக்காக பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் சரி மீடியா ஃபீல்டுல இருக்கும், இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் அங்கிட்டு நம்ம ஃபேமிலிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, இங்கிட்டு மீடியா ஃபீல்டுல என்ன பேசுறதுன்னு தெரியல, எங்கிட்டே அங்க என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே ஸ்டக் ஆகி ரொம்ப சின்ன பையனா இருக்கானா. அதனால அப்புறம் என்னாச்சு, சரி அப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டீங்களா, அப்பவே ஏன் சொல்லல அப்படின்னு கேட்பீங்க. அப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நாங்க போகும்போதே 15 வீக்ஸ் 12 வீக்ஸ் சம்திங்ல என்டி ஸ்கேன் எடுக்கணுமா. ஆனா அது வந்து அந்த வீக் தாண்டினதுனால அது எடுக்க முடியாது, நீ ஸ்ட்ரெயிட்டா 5 மந்த் முடிஞ்சு அனாமலி தான், ஃபெட்டலுக்கும் அனாமலியும் 2 ஸ்கேன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம அவசரப்பட்டு யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வர. இன்னுமே உண்மையை சொல்ல போனா எங்க வீட்டுல என்னோட அப்பா அம்மா எங்க அம்மாவை தவிர வேற யாருக்குமே, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் இவங்க ஃபேமிலியில யாருக்குமே தெரியும். எங்க ஃபேமிலியில வந்து எங்க அம்மாட்ட சொன்னா எங்க அம்மா வந்து எங்க அம்மாவோட ஒரு சஸ்பென்ஸை வந்து இது பண்ணி வச்சிருக்க முடியாது. அதனால எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே தெரியும். எங்க ஃபேமிலியில இன்ன வரைக்குமே கேட்டுட்டே தான் இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு. டாக்டர் கூட நாங்க இப்போ போயிருந்தோம், நாங்க எப்பவுமே பாக்குற இடத்துல அங்க நர்ஸுங்க கூட என்ன உங்களை இவ்வளவு பேர் திட்டுறாங்க, இன்னைக்காவது சொல்லிருங்க. அங்க உள்ள எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். அவங்க கூட கேக்குறாங்க என்ன இவ்வளவு பேர் உங்களை இவ்வளவு இதா பேசுறாங்க, நீங்க இன்னைக்காவது ரிவீல் பண்ணிருங்க, சொல்லிருங்கப்பா அப்படின்னாங்க. ஆமா சிஸ்டர் அப்படின்னு சரி நாங்க அதனால சரி 1 மந்த் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் வந்து நாங்க மறுபடியும் அடுத்த மாசம் செக்அப் வந்துருச்சு. நாங்க போனோம், மேம்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி மேம் தைராய்டு இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு. ஆனா இப்பவுமே எனக்கு தைராய்டு கண்ட்ரோல்ல இல்ல. நேத்து கூட டெஸ்ட் எடுத்தோம், அதுலயுமே 0.00. ஆனா வந்து தைராய்டு இருந்தா குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க, ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வந்து பேபி இருக்கு. அவங்க சொன்னாங்க ஹைப்பர் தைராய்டு இருந்தா பேபிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம், இப்பவுமே இவளுக்கு தைராய்டு இருக்கு, தைராய்டு இருந்தா பேபி வந்து சீக்கிரமா தங்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எங்க பேபிக்கு பாத்தீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நாங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம், இப்பவும் தைராய்டு இருக்கவங்களுக்காக சொல்றோம். திருப்பூர்ல வந்து கோட்டை மாரியம்மன் கோயில் ஒட்டினாப்புல கணபதி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கதான் நாங்க பார்த்தோம். அவங்க தான் எங்களுக்கு அதுக்கான டேப்லெட், இவளுக்கு அதுக்கான டேப்லெட் எல்லாமே கொடுத்தாங்க. அது வந்து தேவுக்கு இப்போ வந்து நார்மலா பேபி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து பேபி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். சரி ஓகே, அப்போ இப்போ வந்து மது வந்து பிரெக்னெண்டா தான் இருக்கா, நம்ம நிறைய பேச வேண்டாம். அடுத்தடுத்த அப்டேட் வந்து அதனாலதான் நாங்க இவ்வளவு நாள் சொல்லல. நாங்க ஒன்ஸ் இன்னொரு மந்த் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேபி நல்லா இருக்கு அப்புறம் சொல்லலாம். இப்பவுமே எங்களுக்கு அனாமலி ஸ்கேன்ல தான் முழுக்க குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியும். இன்ன வரைக்குமே எங்கள்கிட்ட வந்து முழுக்க வந்து அதுக்கான பதில் இல்லை. ஏன்னா இப்போ பிரெக்னெண்டா தான் இருக்கா, அனாமலி ஸ்கேன்ல தான் குழந்தை நல்லா இருக்கா. ஆனா நாங்க கடவுள்கிட்ட கண்டிப்பா நல்லா இருக்கணும், எதுவும் இருக்க கூடாது, அது மட்டும் தான் மனசு முழுக்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து அனாமலி ஸ்கேனு, இன்னைக்கு ஈவினிங் போய் பார்த்தாதான் தெரியும் பேபி எப்படி இருக்காங்க, வெயிட் எல்லாம் கரெக்டா இருக்கா, பேபி எல்லாம் ஓகேவா அப்படின்னு இன்னைக்கு தான் தெரியும். அதுக்கு இந்த வீடியோ நாங்க இன்னும் போடாமே இருந்தோம் அப்படின்னா இன்னும் எங்களுக்கு அடுத்தடுத்து பேக் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நாங்க தீபாவளிக்கு ஒரு வீடியோ நல்ல நாள் அதுமா நாங்க ஒரு வீடியோ போட்டோம்னா கூட எங்களை திட்டிகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்போதான் நாங்க ரொம்ப அதிகமான பேக் கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். பேக் கமெண்ட்ஸ் போடலாம் தவிர, ஆனா நாங்க இது வரைக்கும் ரொம்ப டீப்பாவோ இல்ல ட்ரெஸ் வந்து அப்படி இப்படி இந்த ட்ரெஸ்ஸோ இந்த மாதிரி நாங்க வந்து எதுலையுமே நாங்க அந்த அளவுக்கு நாங்கள் இன்வால்வ் ஆனதும் கிடையாது, அந்த மாதிரி நாங்கள் பண்ணதும் கிடையாது. இப்போ சொல்லாமல் இருந்தது தப்பு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இவங்க ஃபேமிலிட்டே இன்னும் ஒரு ஆள்கிட்ட கூட நாங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா நாங்கள் வந்து போன மாசத்துல இருந்தே ஊர்பட்ட கண்டென்ட் போட்டிருப்போம். ஏன்னா நாங்க போகாத ஹாஸ்பிட்டல்ல ஒரு 3-4 ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை வச்சு நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க தம்மையில் வச்சு இதோட 3-4 ஹாஸ்பிட்டல் நாங்க போயிட்டோம். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒவ்வொன்று சொன்னாங்க. அதை வச்சு நாங்க ஒவ்வொன்றும் கண்டென்ட் வச்சு ஏன்னா பிரெக்னன்சி கண்டென்ட்ல வந்து நம்ம ஒரு தம்மையில் வச்சோம் அப்படின்னா என்னடா இப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நாங்க அதை வச்சு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க இப்போ ரீசெண்டா எல்லாருக்குமே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதா இருக்கட்டும், அது இதுன்னு ஏகப்பட்ட கண்டென்ட் போட்டிருக்கலாம். நாங்க போடவும் கிடையாது. இப்பவுமே சொல்றோம் இந்த பேபிக்குமே கண்டென்ட் அது இதுன்னு வராது.
அதிகபட்சம் அப்பப்போ ஒரு அதிகபட்சம் ஒரு update வரும், 3-4 வீடியோ தான் நாங்கள் போடுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தா அதுவுமே உங்களுக்காக தான். என்ன ஆச்சு ஏச்சு இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க, பேபி நல்லா இருக்கு அது இதுன்னு கேட்பீங்க. அதுக்கான வீடியோ வந்து அடுத்த வீடியோ நாங்கள் போடுவோம். ஆனால் முழுக்க பேபி இப்படி அப்படியே அது இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அது இதுலாம் வராது. ஏன்னா அதை வந்து உங்கள்கிட்டயும் சொல்லி இன்னைக்கு வந்து ஸ்கேனு நாங்க அதை பார்த்துட்டோம்னா அதுக்கான அப்டேட் கண்டிப்பா நாங்க கண்டிப்பா கொடுப்போம். ஏன்னா இந்த வீடியோவோட எஃபெக்ட் வந்து அதுக்கு வரும். என்னாச்சுன்னு மறுபடியும் அதுக்கான கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா நாங்க அது ஒரு வீடியோ இன்னொரு 1 வீக் கழிச்சு போடுறோம். அப்புறம் வந்து எங்களை திட்டினவங்களுக்கு வந்து நாங்க எதுவுமே நாங்க சொல்ல விரும்பல. ஏன்னா நீங்க உங்க இதுல சொல்றீங்க, ஆனா சில பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுலயும் ஒருத்தவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க அதுக்காக பண்றாங்க இதுக்காக பண்றாங்க, சீன் போடுறாங்க, அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னா சீன் போடுறதுன்னா என்ன, சீன் போடுறதுன்னா என்ன எனக்கு அது புரியல. சீன் போடுறதுன்னா இப்போ ஆட்டிடியூடோட பண்ணுவாங்களே அப்படின்னு பண்ணா கூட சரி ஓகேன்னு ஒத்துக்கலாம். இது நாங்க சொல்லலை. ஏன் சொல்லணும்னா எங்களோட சுச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, நீங்க ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல இருக்கீங்க. உங்களை திரும்ப ஊசி வச்சு அந்த இடத்துல குத்திக்கிட்டே இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? நாங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கீங்க, நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஒரு 10-15 பேர்லாம் சேர்ந்துட்டு உங்களை அது இது அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மனநிலை? ஆஸ் அ இன்ஃப்ளூயன்சராக ஒரு பேஜ் வச்சுருக்கோம், அதில் வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம வீடியோ போடாமல் இருக்க முடியாது. நாங்கள் வீடியோ போடாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏன் வீடியோ போடலன்னு அதுக்கு எப்படியும் ஒரு 10 கமெண்ட் வரும். அதனால தான் நம்ம வீடியோ போடுறது. ஓகே, எல்லாமே ஓகே தான். நாங்கள் எதையுமே நாங்கள் தப்பாக எடுத்துக்கல. இதை நாங்கள் திருப்பி திட்டினோம் அப்படின்னு வைங்களேன், அது வந்து உங்களுக்கு வலிக்கும். என்னடா இவங்க இப்படி பேசிட்டாங்க, ஒருவேளை நம்ம ஏதாவது பேசிட்டோமோ அப்படின்னு வலிக்கும். நான் திருப்பி அதுக்கு பதில் ரிப்ளை வேற மாதிரி கொடுக்கலாம். அதை கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. எல்லாருமே எங்களுக்கு வேணும் எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே தான், திட்டினவங்களும் சரி திட்டாதவங்களும் சரி, எல்லாருமே தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல இப்படி நாங்கள் உட்காந்து பேசுகிறோம். இந்த இடத்துல நாங்கள் ஒரு காரு பைக்கு அது இதுன்னு வாங்குறது அப்படி எல்லாமே அது உங்களால தான். நாங்கள் அது எப்போவுமே வந்து இல்லை நாங்கள் இப்படி சம்பாதிச்சோம், நாங்கள் எஃபர்ட் போட்டோம், அதுக்கான ரீச் நீங்க தானே கொடுத்தீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்து பேபி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எங்களுக்கு இந்த அனாமலி ஸ்கேன் இன்னைக்கு தான் தெரியும், பேபி எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதுதான் நாங்க பேபியவே பார்க்கவே போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். ஏன்னா அப்படின்னா 5 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. எங்க வீட்ல எல்லாம் வந்து 5 மாசத்துல சாப்பாடு கட்டி அது கூட நாங்க போனதுல பாத்திருப்பீங்க. நாங்க மது வீட்டுல வந்து சாப்பாடு கட்டி வர்றது கூட நாங்க வீடியோ நாங்க 2 மாசத்துல போட்டோம்ல. அதுவே நாங்க அப்படி நாங்க கண்டென்ட் பண்றதா இருந்தா அந்த குழந்தைக்கு கூட நாங்க கண்டென்ட் பண்ணி போட்டுருக்கலாம். அதுவே நாங்க பண்ணல. ஆனா நாங்க அதை சீக்கிரமா ரிவீல் பண்ணிட்டோம். இது வந்து எங்களால ஏன் ரிவீல் பண்ண முடியும்? அதுவே நம்ம 3 மந்த்ல இப்ப இது என்னன்னா ரொம்ப பெருசா ஆரம்பிச்சு. அதனால எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிங்க. ஓகே, எல்லாருமே ஹாப்பியா இருங்க. நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். எங்களுக்கு இன்னைக்கு அனாமலி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், ஒன்றும் கவலை இல்லை. எங்களுக்கு மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க சொல்லாம இருந்தது வந்து மிகப்பெரிய தப்பு தான், நாங்க ஒத்துக்கிறோம். சொல்லியிருக்கணும், ஆனா எங்களோட சுச்சுவேஷன் எங்களால சொல்ல முடியல. நம்ம 7 கண்டென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆமா, எங்களோட சுச்சுவேஷன் அதனாலதான் சொல்ல முடியல. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் ஹாப்பியா தீபாவளி கொண்டாடுங்க. பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்த்து வெடிங்க. எங்களோட சார்பா எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.